வாரத்தின் முதல் நாளே தேவனை தொழுது கொள்ளும்படியாக கூடி வந்திருக்கிறதான உங்கள் யாவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். நாம் சத்தியத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதியை நம்ம வாசிக்க கேட்டோம். அப்புறம் இன்னொரு வேத பகுதியை நம்ம வாசிக்கலாம். நீதிமொழிகள் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் பாருங்கள். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். உலகத்தில் வாழக்கூடிய ஜீவராசிகள் இருக்குது. ஆனால் பறவையோ விலங்குகளோ மிருக ஜீவராசிகள் எந்த ஒரு ஜீவராசிகளாக இருந்தாலும் பேசாது. ஆனால் அந்த வல்லமை தேவன் யார் கொடுத்துக்கிறாருங்க? மனுஷர்களாகிய நமக்கு என்ன பண்ணிக்கிறாருன்னு கொடுத்துக்கிறார். அப்போ இந்த வேத வாக்கியத்தில் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கின்றார். நாவு ரொம்ப பலம் உள்ளது. யாக்கோபில் வாசிக்கும் பொழுது நாவும் நெருப்புத்தான் அப்படின்றார். நம்முடைய நாவு எப்படிப்பட்டதுன்னா அது நெருப்புன்றார். நம் தேவனை தொழுது கொள்கிறோம். தொழுது கொள்ளும் பொழுது பழைய பாட்டில் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், பரிசுத்த அலங்காரத்துடனே தேவன் என்ன செய்யுங்க? தொழுது கொள்ளுங்கள். உள்ளான மனுஷன் பரிசுத்தமாக இருக்கணும். நம்முடைய செய்கைகள் எல்லாம் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமாய் பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை என்ன செய்யுங்க? தொழுது கொள்ளுங்கள். தாவீது சொல்லும் பொழுது, என்னுடைய வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமக்கு முன்பதாக எப்படி இருக்கணும்? பிரியமாக இருக்கணும். நாம் தேவனை தொழுது கொள்கிறோம் என்று சொன்னால் தேவன் நம்ம இடத்துல என்ன எதிர்பார்க்குறாரு? நம்ம எப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்குறாரு? பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று என்ன செய்கிறாருங்க? தேவன் எதிர்பார்க்குறாரு. நம்முடைய வார்த்தையாக இருக்கட்டும், நான் பேசக்கூடிய வார்த்தையாக இருக்கட்டும், கேட்கக்கூடிய வார்த்தைகளாக இருக்கட்டும், அதையெல்லாம் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமாக இருக்கணும். நம்முடைய நடக்கை எப்படி இருக்கணும்? எல்லாமே பரிசுத்தமாக இருக்கணும். பாருங்கள், இந்த நாவினாலே வசனம் சொல்ல பாருங்க, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும் அப்படின்ற, அதில் பிரியப்படுகிறவர்கள் அந்த கனியை புசிப்பாருன்ற. அப்போ நம்முடைய நாவை வைத்து உறவுகளை நாம் என்ன செய்ய முடியுங்க? உருவாக்கவும் முடியும், உடைத்து போடவும் முடியும். நீங்கள் ஒரு மனுஷனிடத்தில் பேசுகிறீங்க, அவங்கள்ட்ட தயவாக பேசுகிறீங்க, தயவான வார்த்தைகளை பயன்படுத்துகிறீங்க, அவர்கள் உங்களை என்ன செய்வாங்க? நேசிப்பாங்க. ஒரு மனுஷனை நீங்கள் பார்க்கும்போதெல்லாம் திட்டிக்கிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவரும் உங்களை நேசிப்பாரா? ஏன் அவளை விருப்பதற்கு காரணம் என்ன? நம்முடைய வார்த்தைகள். அந்த வார்த்தைகள் ஏதோ ஒரு வகையில் அவங்களை என்ன செய்யுங்க? பாதிக்கும். நீதிமொழிகள் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் பாருங்கள். பட்டய குத்துகள் போல் பேசுகிறவர்களும் உண்டு, ஞானமுடைய நாவோ ஔஷதன்ற. சில பேர் எப்படி பேசுவாங்களாம்? பட்டய குத்து போல் பேசுவாங்களாம். உலகத்தில் வாழக்கூடிய உலகத்தாரை விட்டுருங்க, கர்த்தருடைய சபையிலே பட்டய குத்துகள் போல் பேசுகிறவங்க இருக்காங்களா? பேசின வார்த்தையை கேட்கும்போது இறுதித்தில் அப்படி குத்தும். ஒரு மனுஷனுக்கு கோபத்தை தூண்ட வேண்டும் என்று சொன்னால் வார்த்தைகளை பயன்படுத்தினாலே போதுமானது. ஒரு மனுஷன் கோபப்படுறான்னா அந்த கோபத்தை தூண்டினது எதுவாக இருக்கும்? வார்த்தைகள். பட்டய குத்து மாதிரி பேசும்போது நம்ம எதை ஏற்படுத்துகிறோங்க? கோபத்தை, எரிச்சலை, மூர்க்கத்தை என்ன பண்ணுறோம்? ஏற்படுத்துகிறோம். அப்போ பட்டய குத்து மாதிரி ஒருத்தவங்க பேசுகிறாங்கன்னா அவங்கள்ட்ட நம்ம பேசுவோமா? அவரிடத்தில் பேசாமல் இருப்பதே நலம். ஏன்னா அவங்க பட்டய குத்து மாதிரி பேசும்போது அது நமக்கு ஒரு சோதனை. அந்த சோதனை நம்ம என்ன செய்ய முடியாதுங்க? பெரும்பாலும் நேரத்தில் மேற்கொள்ள முடியாது. ஏதோ கொஞ்ச நாள் பொறுத்துக்கலாம். பேசும்போது தொடர்ந்து அந்த மாதிரி பட்டய குத்து மாதிரி பேசும்போது ஒரு காலத்தில் என்ன ஆயிடுவாங்க? பொங்கி எழுந்துருவாங்க. இன்றைக்கும் நிறைய இடங்கள் அதெல்லாம் நடக்குதா இல்லைங்களா? நீதிமொழிகள் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் பாருங்கள். ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளி தட்டில் வைக்கப்பட்ட பொற்பலங்களுக்கு சமானம். நம்மிடத்தில் யாராவது விலையுயர்ந்த ஒரு பொருளை, ஒரு பரிசை கொடுத்துக்கிறாங்களா? விலையுயர்ந்த பரிசு. நீங்கள் யார்ட்டையாவது விலையுயர்ந்த பரிசு எதாவது கொடுத்துருக்கீங்களா? அதை கிஃப்ட்டு சொல்லுவாங்க இல்லைன்னா, பரிசு. அது பொண்ணாக இருக்கலாம், வெள்ளியாக இருக்கலாம், அதெல்லாம் விலை உயர்ந்தது தான் இல்லைங்களா? வைரமாக இருக்கலாம். யார் இடத்துல தான் நம்ம அப்படி பெற்றுக்கொண்டிருக்கிறோமா? நாம் யார்ட்டாவது கொடுத்துருப்போம், கண்டிப்பாக யாராவது கொடுத்துருப்போம் நம்ம சொந்த பந்தங்கள்கிட்ட. ஆனால் அது மதிப்பு அதிகம்தான். பொண்ணு மதிப்பு அதிகம்தான், வெள்ளி மதிப்பு அதிகம்தான். ஆனால் அதை பார்க்கிலும் ஒரு பரிசு நம்மள்கிட்ட இருக்குது, விலையேற பெற்ற பரிசு. அது என்னன்னு சொல்ல பாருங்க. ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளி தட்டில் வைக்கப்பட்ட பொற்பலங்களுக்கு சமானம்.
பரிசுத்த ஆவியானவர் சாலமோனை கொண்டு அந்த வார்த்தைகளை பற்றி பேசும்போது அது பொற்பழங்களுக்கு பொன்னால் செய்யப்பட்ட பழத்திற்கு சமானன்றார். ஒருத்தர் உங்களிடத்தில் ஒரு பரிசு கொடுக்குறாரு. எப்படிப்பட்ட பரிசை கொடுக்குறாருன்னா, வெள்ளி தட்டில் பொற்பழத்தை வைத்து கொடுத்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? அது வேணான்னு சொல்லுவீங்களா? வெள்ளி நல்ல பளபளன்னு வெள்ளை வெள்ளைன்னு இருக்கும், அது மேலே தங்கம், இந்த பழம் பொற்பழம் அப்படி தங்க நிறத்தில் இருக்கும். வெள்ளியும் அந்த பொற்பழத்தையும் பார்க்கும்போது அது வேணான்னு சொல்ல தோணுமா? அது வேணான்னு சொல்லிடுவோமா அந்த பரிசை? அந்த பரிசு தேவன் எங்கே வச்சுக்கிறாருங்க? நம்ம இடத்துல தான் வச்சுக்கிறார். நாம் சொல்லக்கூடிய வார்த்தைகள் சொல்லும்போது சொல்ல போகிறோம், ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை. நம்முடைய வார்த்தைகள் பொன்னை போல வெள்ளியை போல மதிப்புள்ளதாக இருக்கும். நாராசமாக இருக்குது கேட்குறக்கேன்னு வாங்க தெரியுங்களா? ஐயோ இந்த வார்த்தை இவ்வளோ அசிங்கமாக இருக்குன்னு காதை பொத்திக்குவாங்க. நம்முடைய வார்த்தைகள் எப்படிப்பட்ட வார்த்தைகளாக இருக்கணுங்க? மேன்மையான வார்த்தைகளாக இருக்கணும். அந்த வார்த்தைகளை கேட்கும்போது இன்னும் கொஞ்சம் ஒரு பேச மாட்டாரா அப்படின்னு தோணணும். எப்படா ஒரு முடிப்பார் இப்படி போட்டு அறுக்கிறார். நிறைய பேர் யோசிப்பாங்க இல்லைங்களா? சரி பேசுனாங்கன்னா கேட்கவே முடியாது. எப்படிப்பட்ட வார்த்தைகளை நம்ம பயன்படுத்தணும் பாருங்கள். ஒருத்தர் சோர்ந்து போயிருக்கிறாரு. அந்த சோர்ந்து போகிறவனுக்கு உற்சாகமான வார்த்தை சொல்லி நம்ம பலப்படுத்துகிறோம். எல்லாம் வருவாங்க, சோர்ந்து போகிறவனுக்கு ஆறுதல் சொல்கிறேன்ட்டு உபத்திரத்தை ஏற்படுத்திட்டு போவான். நம்ம போய் தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு அவரை என்ன செய்வோம்? பலப்படுத்துவோம். சோர்ந்து போகிறவனுக்கு நாம் சொல்லும் உற்சாகமான வார்த்தை அது பொற்பழங்களுக்கு சமானம். ஒருத்தன் தேவனை விட்டு தவறான வழியில் போகிறான். தேவனுடைய வேத வாக்கியத்தை கொண்டு ஞானமாய் நம்ம போதிக்கிறோம். அதை கேட்டு மறுபடியும் எங்கே வந்துட்டாங்க? கர்த்தருடைய சபைக்குள்ளே வந்துட்டான். தவறான வழியில் போகிறவங்கள நம்ம சரியான பாதைக்கு என்ன செய்கிறோம்? கொண்டு வர்றோம். அந்த வார்த்தைகள் எப்படிப்பட்ட வார்த்தைகள்? பொற்பழங்களுக்கு சமானம். துக்கத்தில் ஒருத்தர் இருக்கிறார், அவங்கள்ட்ட நம்ம போய் ஆறுதலான வார்த்தைகளை பேசுகிறோம். அந்த வார்த்தைகளை ஒரு எப்படி இருக்கும்? வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழத்திற்கு சமானமாக இருக்கும். அந்த சகோதரன் வந்தாங்க, அந்த சகோதரி வந்தாங்க, என்கிட்ட பேசுனாங்க, என் மனசு இப்போ எப்படி இருக்குங்க? ஆறுதலாக இருக்குது. என்னுடைய பாரம்லாம் என்ன ஆயிடுச்சு? இறங்கிருச்சு. எனக்கு ஒரு புது உற்சாகம் கிடச்சிருச்சு. அப்படி நம்ம பேசியிருக்கிறோமா? விலையேற பெற்ற பரிசு எங்கே இருக்குங்க? நம்மக்கிட்ட இருக்குது. ஆனால் அந்த பரிசை நம்ம பயன்படுத்துகிறோமா? எபேசியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் பாருங்கள். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். நம்முடைய வார்த்தையின் முதன்மையான நோக்கம் என்ன? கட்டணுங்க. நல்ல கவனிங்க. நான் பேசுகிறோம்னா அவர்கள் கட்டப்பட வேண்டும். இருதயமானது என்ன செய்யணுங்க? கட்டப்படணும். இந்த வேத வாக்கியத்தில் தான் சொல்ல பாருங்க, கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டான்றார். கெட்ட வார்த்தைன்னா என்ன வார்த்தை அது? உலகத்தார் பேசுகிறாங்களே அந்த வார்த்தைகளா? இன்றைக்கி உலகத்தார் கூட ஓரளவுக்கு தெரிஞ்சிட்டாங்க. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் நிறைய கெட்ட வார்த்தைகள் நிறைய உருவாக்கி வச்சுக்கிறாங்க. புதுசாக என்ன பண்ணுறாங்க? அந்த மாதிரி வார்த்தைகள் நம்ம கேட்கவே முடியாது. அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நிறைய உருவாக்குறாங்க. அப்போ அவங்க இருதயத்தில் என்ன இருக்குது? கெட்ட வார்த்தைன்னு சொல்லும்பொழுது அது மாத்திரம் கெட்ட வார்த்தை இல்லை. அசுத்தங்களை செய்கிறவங்க இன்றைக்கி உலகம் என்ன சொல்லுது? அவங்க தான் உயர்வானவங்க. கெட்ட வார்த்தையே நீங்கள் பேசலை, ஒழுக்கம் முழுங்களாக இருக்கீங்க, உங்களை எப்படி பார்ப்பாங்க? மட்டமாக தான் பார்ப்பாங்க. இன்றைக்கி ஒரு கலாச்சாரத்தை என்ன பண்ணிக்கிறாங்க? உருவாக்கியிருக்கிறாங்க. கெட்ட வார்த்தை பேசுகிறவங்களாம் எப்படிப்பட்டவங்க? அதிகாரம் உள்ளவங்க. ஆனால் கெட்ட வார்த்தை பேசாதவங்க ஒன்றும் இல்லாதவங்க சும்மா அப்படின்றான். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். இது தேவன் ஆலோசனையாக சொல்கிறாரா? கெட்ட வார்த்தைலாம் பேசாதீங்க அப்படின்றாரா? கெட்ட வார்த்தை ஒன்றும், ஒரு வார்த்தை கூட பேசாதீங்கன்ற.
உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால். கெட்ட வார்த்தை, பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தை, 2 வார்த்தை இருக்குது. நம்ம எதை தேர்ந்தெடுக்கணும்? பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி. யாரா நம்மள்கிட்ட பேசுகிறாங்களோ நாம் என்ன செய்யணுங்க? பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகளை நாம் பேச வேண்டும். நோக்கம் என்ன? பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகளை பேசி அவங்க இருதயத்தை நம்ம என்ன செய்யணுங்க? கட்டணும். நம்ம இடத்துல ஒருத்தவங்க பேசிட்டு போகிறாங்கன்னா, இன்றைக்கி இந்த சத்தியத்தை நான் கற்றுக்கிட்டேன், இந்த வார்த்தையில் என்னோட இருதயம் சரியாயிருச்சு, என்ற பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தையே இல்லை, நான் என்ன செய்யலாம்? அமைதியாக இருக்கலாம். பக்தி விருத்திக்கு ஏதுவல்லாத வார்த்தையை பேசும்போது அது எல்லாமே என்ன வார்த்தை தாங்க? கெட்ட வார்த்தை. ஒரு கட்டடத்தை கட்டும்போது செங்கல் வைப்பாங்க இல்லைங்களா? ஒவ்வொரு செங்கலாக மேலே வச்சு அந்த கட்டடத்தை என்ன செய்வாங்க? மேலே எலும்பு பண்ணுவாங்க. நான் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒரு செங்கலை போல. கெட்ட வார்த்தை பேசும்போது இருக்கிறத நம்ம இடித்து போட்டுறோம். நல்ல வார்த்தைகள், பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகளை பேசும்போது நம்ம என்ன செய்கிறோங்க? கட்டுறோம், மற்றவங்களை கட்டுறோம் நம்ம, இல்லைங்களா? நம்முடைய வார்த்தைகளை கொண்டு மற்றவர்களை உடைப்பதை விட அவர்களை கட்டுவது தான் கிறிஸ்தவ வாழ்க்கையை. நம்முடைய வார்த்தையினால், பேச்சினால் மற்றவங்களை உடைச்சி போகிறோன்னு வச்சுக்கோங்க, அது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. மற்றவர்களை நம்முடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தையினால் என்ன செய்யணும்? நம்ம கட்ட வேண்டும். தேவன் அதான் விரும்புகிறார். இது கட்டளை. நீதிமொழிகள் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் பாருங்கள். இனிய சொற்கள் தேன் கூடு போல் ஆத்துமாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமும் ஆகும். இனிய சொற்கள்னா தேனாட்டம் பேசுகிறாங்கன்னு சொல்லுவாங்களா? அப்படியா? தேன் மாதிரி பேசுகிறது அதுவா? இனிக்க பேசுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அதாவது வாயில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சர்க்கரையாட்டம் பேசுவாங்க, ஆனால் ஒரு துரும்போடு என்ன செய்ய மாட்டாங்க எடுத்து. இந்த வேத வாக்கியத்தில் இனிய சொற்கள் அப்படின்னு பேசும்போது சக்கரை மாதிரி பேசுகிறதா? மேலே எபிரேய வேதாகமத்தில் தேவன் அழகான வார்த்தையை பயன்படுத்திக்கிறாரு. ஏற்றுக்கொள்ளக்கூடிய வார்த்தைகள், அதாங்க பயன்படுத்துகிறார் தேவன். ஏற்றுக்கொள்ளக்கூடிய வார்த்தைகள் தேன் கூடு போல் ஆத்துமாவுக்கு மதுரமும். நம்ம பேசுகிறோம்னா ஆத்துமாவுக்கு அது என்னவாக இருக்கணும்? மதுரமாக இருக்கணும். தேனை நம்ம பயன்படுத்தணும்னு வச்சுக்கோங்களேன், அது நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குமா? நிறைய ஆரோக்கியத்தை கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க தேன். அப்போ நம்முடைய வாயின் வார்த்தைகள் கூட என்னதான்? தேன் கூடு போல நல்ல வார்த்தைகள், பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகள், அது தேன் கூடு மாதிரி. அது ஆத்துமாவுக்கு என்னவா இருக்கணுங்க? மதுரம். ஆத்துமாவை அதை கட்டணும். அவர் சொல்ல பாருங்க, எலும்புகளுக்கு ஔஷதம். ஔஷதம்னு என்னங்க? மருந்து. நம்முடைய வார்த்தைகள் ஆத்துமாவை இடித்து போடுகிறதா அல்லது ஆத்துமாவை கட்டுகிறதா? அதான் கேள்வியே. நான் ஒருவருடன் பேசும்போது சில ஆறுதலான வார்த்தைகளை நம்ம பேசுகிறோம். அந்த வார்த்தைகள் மருத்துவர்கள் மருந்தை கொடுப்பதை விட அது எப்படிப்பட்டதுங்க? வலிமையானது. மருத்துவமனைக்கெலாம் போய் ரொம்ப சோர்ந்து போயிருப்பாங்க. நான் பேசக்கூடிய வார்த்தைகளை கேட்ட உடனே அவங்க ஒரு புது பலன் கிடச்சிரும். மருத்துவர்கிட்ட போனால் கூட அந்த பலன் கிடைக்காது. நம்முடைய வாயின் வார்த்தையின் மூலமாக, பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகள் மூலமாக என்ன செய்ய முடியுங்க? அவர்களை நாம் பலப்படுத்த முடியும். நாம் எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுகிறோம்? யோபு எல்லாவற்றையும் இழந்து போயிட்டு பருக்கள், உடல் முழுவதும் பருக்களால் பாதிக்கப்பட்டு உட்காந்துக்கிறார். இந்த விஷயத்தை நண்பர்கள் கேள்விப்படுறாங்க. 3 நண்பர்கள் எங்கேருந்து வர்றாங்க? வெளியூர்லேருந்து அவரை பார்ப்பதற்காக, ஆறுதல் சொல்வதற்காக அவங்க வர்றாங்க. வசனத்தை வாசிக்கலாம் பாருங்கள். யோபு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் பாருங்கள். அந்த கடைசி பகுதியை பாருங்கள். அவனுக்காக பரிதபிக்கவும் அவனுக்கு ஆறுதல் சொல்லவும் ஒருவரோடு ஒருவர் யோசனை பண்ணி கொண்டு அவரவர் தங்கள் ஸ்தலங்களில் இருந்து வந்தார்கள். நம்ம உன்னை இழந்து போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஒன்றும் இல்லாமல் போயிட்டோம்னா எந்த நண்பரும் பக்கத்தில் வரக்கூட மாட்டாங்க.
நம்ம ஒன்றும் இல்லாமல் போயிட்டோம்னா பக்கத்தில் யாருமே வரமாட்டாங்க. ஆனால் யோபுவின் நண்பர்களை கவனித்து பாருங்கள், எல்லாத்தையும் இழந்து போயிட்டார். இழந்து போனதுக்கு அப்புறம் கூட யோபுவின் நண்பர்கள் எங்கே வர்றாங்க? யோபுவை பார்ப்பதற்காக வர்றாங்க. எதுக்கு வந்தாங்க பாருங்க, வசனம் பாருங்க. அவனுக்காக பரிதபிக்கவும் அவனுக்கு ஆறுதல் சொல்லவும். எதுக்கு வந்தாங்க? ஆறுதல் சொல்றதுக்காக வந்தாங்க. ஆறுதல் சொல்லணும்னா எப்படி தான் சொல்ல முடியும்? வாயின் வார்த்தைகள் தான் ஆறுதலே சொல்ல முடியும். யோபு புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பாருங்க. என் சிநேகிதரால் நான் நிந்திக்கப்பட்டு தேவனை நோக்கி பிரார்த்திப்பேன், அவர் எனக்கு மறு உத்தரவு அருளுவார். உத்தமனாகிய நீதிமான் பரியாசம் பண்ணப்படுகிறான். என்ன பண்ணாங்க நண்பர்கள்? ஆறுதல் சொன்னாங்களா, பரியாசம் பண்ணாங்களா? பாருங்க, பரியாசம் பண்றாங்க. ஆறுதல் சொல்ல வந்தவங்க, யோபுவுக்கு ஆறுதல் சொல்ல வந்தவங்க இப்ப என்ன செய்யறாங்க? பரியாசம். அந்த வசனம் பாருங்க, என் சிநேகிதரால் நான் நிந்திக்கப்பட்டு. ஆனா முடிவு பண்ணிட்டு வரும்போது என்ன வர்றாங்க? நம்ம ஆறுதல் சொல்லணும், பரிதபிக்கணும், ஆறுதல் சொல்லணும் அப்படிதான் வந்தாங்க. ஆனால் இங்கே வந்ததுக்கு அப்புறம் அப்படி சூழ்நிலையே மாறிடுச்சு. யோபு என்ன செய்கிறாங்க? நிந்திக்கிறான், யோபுவை பரியாசம் பண்ணுறான். இது ஆறுதல்? அது யோபு சொல்வார், நீங்கள் காரியத்துக்கு உதவாத வைத்தியர்கள்னு நண்பர்களை பார்த்து. நீங்கள் காரியத்துக்கு உதவாத வைத்தியர்கள் அப்படின்வார். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களால் எனக்கு எந்த பிரயோஜனமுமே இல்லை. ஆறுதல் சொல்ல வந்துட்டு அவரே பட்டய குத்துகள் மாதிரி பேசுகிறான். நீ அக்கிரமம் பண்ணிட்ட, அநியாயம் பண்ணிட்ட, அதனால தேவன் என்ன பண்ணிட்டார்? உன்னைய தண்டிச்சிட்டாரு. கொலோசையர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் பாருங்க. அவன் அவனுக்கு இன்னின்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொரிந்தினதாயும் உப்பால் சார மேர்ந்ததாயும் இருப்பதாக. உணவிற்கு எது சுவை கொடுக்கக்கூடியது? உப்பு. சுவை மாத்திரமல்ல, உணவு என்ன செய்யுதுங்க? அது பாதுகாக்குது. நம்முடைய வார்த்தைகள் கூட தேவனுடைய ஞானத்தால் இருக்கும் என்று சொன்னால் அந்த வார்த்தைகள் என்ன செய்யும்? மற்றவர்களை பாதுகாக்கும். அந்த வார்த்தை சொல்ல பாருங்க, அவன் அவனுக்கு இன்னின்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு. தேவனுடைய வார்த்தைகள் எதற்கு சமானம்? பொற்பலங்களுக்கு சமானம். நான் பேசக்கூடிய வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளாக இருக்கும் என்று சொன்னால் அது பொற்பலங்களுக்கு சமானம். அந்த வார்த்தையை நம்ம எப்படி பயன்படுத்தணும்? அவன் அவனுக்கு இன்னின்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு. எல்லார் இடத்துலையும் நீங்கள் ஒரே மாதிரி பேச முடியுமா? நமக்கு மேலே அதிகாரிகள் இருக்கிறாங்க, நம்ம ஆளக்கூடியவங்க இருக்காங்க. அவர்களிடத்தில் நான் பேசும்போது எப்படி பேசணும்? பணிவாக தாழ்மையாக நம்ம பேசணும், வார்த்தைகளை ஜாக்கிரதையாக பயன்படுத்தணும். முதலமைச்சர்கிட்ட போய் பேசுகிறோம், எப்படி பயன்படுத்துவோம்? வார்த்தைகளை ஜாக்கிரதையாக தாழ்மையாக பயன்படுத்தணும். அதிகாரம் உள்ளவர்கிட்ட நம்ம பேசும்போது எப்படி பயன்படுத்தணுங்க? தாழ்மையான வார்த்தைகளை என்ன செய்யணும்? பயன்படுத்தணும். அவங்கள்ட்ட போய் பெருமையான வார்த்தைகளை பயன்படுத்துவோம்னா ராஜா நம்ம என்ன பண்ணிடுவார்? கொண்டு போட்டுருவார். அப்போ இன்றைக்கு உலகத்திலே நம்ம மற்றவர்கிட்ட பேசுகிறோம், அந்த வார்த்தைகளை பாருங்கள், இன்னின்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று. அவன் அவனுக்கு யார் யாருக்கு என்னென்ன உத்தரவு சொல்ல வேண்டும் என்பதை நம்ம அறிந்திருக்கணும். மூடனுக்கு எப்படி உத்தரவு சொல்லணும், நீதிமானுக்கு எப்படி உத்தரவு சொல்லணும், பரிசுத்தம் உள்ளவர்களுக்கு எப்படி உத்தரவு சொல்லணும், பிள்ளைகளுக்கு எப்படி உத்தரவு சொல்லணும், மனைவிக்கு எப்படி உத்தரவு சொல்லணும், கணவனுக்கு எப்படி உத்தரவு சொல்லணும், பழகணுமா இல்லைங்களா? அந்த ஞானத்தை கூட யார் தான் கொடுக்கணுங்க? தேவன். நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொரிந்தினதாயும், வசனம் அல்ல வார்த்தை, உங்கள் வார்த்தைகள் எப்பொழுதும் கிருபை பொரிந்தினதாயும் உப்பால் சார மேர்ந்ததாயும். நம்ம பேசுகிறோம்னா அந்த வார்த்தையில் தேவனுடைய தயவு இருக்கணும். அந்த வார்த்தையில் என்ன இருக்கணும்? ஒரு ஆறுதல் இருக்கணும், பாதுகாப்பு இருக்கணும். அப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் என்ன செய்யணுங்க? பயன்படுத்த வேண்டும். அதான் பொற்பலங்களுக்கு சமானம்ன்ற. நீதிமொழிகள் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் பாருங்க. மனுஷனுக்கு தன் வாய் மொழியினால் மகிழ்ச்சி உண்டாகும்,
மனுஷனுக்கு தன் வாய் மொழியினால் மகிழ்ச்சி உண்டாகும். ஏற்ற காலத்தில் சொன்ன வார்த்தை எவ்வளவு நல்லது. ஏற்ற சமயத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைன்றார் இல்லைங்களா, ஏற்ற சமயம். ஏற்ற காலத்தில் சொன்ன வார்த்தை எவ்வளவு நல்லதுன்ற. அப்போ கொலோசியரில் வாசிக்கிறோம், அவனவனுக்கு இன்னின்னபடி உத்தரவு சொல்லணும். அது எப்படி சொல்லணுமா? ஏற்ற காலத்தில். ஒருத்தர் ரொம்ப துக்கத்தில் இருக்கிறார், அவரை நீங்கள் பார்க்க போகிறீங்க, அவர்கிட்ட பேசுகிறீங்க, ரொம்ப சந்தோஷத்தோடு நீங்கள் பேசலாமா? ரொம்ப அவரே துக்கத்தில் இருக்கிறார். அழுகிறவனை கூட அழுங்கள்ன்றார். மகிழ்ச்சியாக இருக்காங்கன்னா கூட எப்படி இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க, நடிக்கக்கூடாது. அப்போ ஒருத்தர் துக்கமாக இருக்கிறான், எப்படிப்பட்ட வார்த்தைகள் நம்ம பயன்படுத்தணும்? நீதிமொழிகள் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் பாருங்க. மன துக்கம் உள்ளவனுக்கு பாட்டுகளை பாடுகிறவன் குளிர்காலத்தில் வஸ்திரத்தை கலைகிறவனைப் போலவும் வெடியுப்பின் மேல் வார்த்த காடியை போலவும் இருப்பான். அவனே மன துக்கத்தில் இருக்கான், அவன்கிட்ட போய் இவன் என்ன செய்கிறாங்க, பாட்டு பாடுறான். அவனே மனசு உடஞ்சு போயிருக்கிறான். பாட்டு எப்போ பாடுவாங்க? ஒரு மகிழ்ச்சியாக இருந்தால் சங்கீதம் பாட கடவுன்றார் புதிய ஏற்பாட்டில். மகிழ்ச்சியாக இருக்கும்போது பாட்டு பாடலாம், துக்கமாக இருக்கும்போது பாட்டு பாடலாமா? சந்தோஷமான பாட்டுலாம். மன துக்கம் உள்ளவனுக்கு பாட்டுகளை பாடுகிறவன். ஒரு பனி பிரதேசத்தில் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க, உங்கள் வஸ்திரங்கள் உங்கள் அந்த குளிரை வந்து தாங்குது. வஸ்திரத்தை எடுத்தால் என்ன ஆகும்? உறைஞ்சு போயிடும் இல்லைங்களா? வெடியுப்பின் மேல் வார்த்தை காடின்றார். அப்படின்னா என்னத்தான்? எரிச்சல். ஒருத்தருடைய வஸ்திரத்தை குளிரில் பிடிங்கிட்டோம்னா அவன் என்ன செய்வான்? எரிச்சல் அடைவான். ஒரு புண்ணு இருக்குது, அது மேலே வந்து எரிச்சலான ஒரு திரவத்தை ஊற்றுறோம், அதிக எரிச்சலை ஏற்படுத்துகிறோம். பேசக்கூடிய வார்த்தைகள் மற்றவர்களுக்கு எதை ஏற்படுத்தக்கூடாதுங்க? எரிச்சலை ஏற்படுத்தக்கூடாது. இன்னின்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று அறியும்படிக்கு. யார் யாருக்கு என்னென்ன உத்தரவை சொல்ல வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதான் தேவனுடைய ஞானம். யாக்கோபு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15-16 பாருங்க. ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமலும் இருக்கும்போது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி, நீங்கள் சமாதானத்தோടെ போங்கள், குளிர் காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் சரீரத்திற்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியா சாப்பிட்றதுக்கு என்ன இல்லைங்க, சாப்பாடு இல்லை, அனுதினம் ஆகாரமே இல்லாமல் இருக்கிறான், அது இல்லாமல் போட்டுக்கிறதுக்கு சரியான வஸ்திரம் இல்லாமல் இருக்கிறான். அவங்க வந்து நம்மள்கிட்ட கேட்குறாங்க, எங்களுக்கு சாப்பாடு இல்லைங்க, போட்டுக்கிறதுக்கு என்ன இல்லை, வஸ்திரம் இல்லைன்றான். நம்ம அவங்கள பார்த்து கையெடுத்து கும்பிட்டு உங்களுக்காக நாங்கள் என்ன பண்ணிக்கிறோம்? ஜெபித்து கொள்கிறோம். இது ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தையாது பாருங்க. உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணிக்கிறோம். இன்றைக்கி நிறைய இடங்கள் என்ன நடக்குதுன்னா, சாப்பாடு இல்லை, உணவு இல்லைன்னு சொன்னால் என்ன சொல்கிறாங்க? உங்களுக்காக என்ன பண்ணிக்கிறோம்? ஜெபம் செய்து கொள்கிறோம் அப்படின்றான். அது உண்மையில் மெய்யான அன்பா? சொல்ல பாருங்க. சரீரத்திற்கு வேண்டியவைகளை கொடாவிட்டால் பிரயோஜனம் என்னன்னு கேட்குறார். நன்மை செய்ய திராணி இருந்தும் செய்யாமற் போனால் அது அவனுக்கு என்னவா இருக்கும்? பாவமாக இருக்கும்ன்றார். எது தேவையோ அதை என்ன செய்யணுங்க? கொடுக்கணும். ஏற்ற காலத்தில் ஏற்ற வேளையில் சொன்ன வார்த்தை, ஏற்ற நேரத்தில் சொன்ன வார்த்தை. வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். ஏற்ற வேலையில் என்ன வார்த்தையை பயன்படுத்தணுமோ அந்த வார்த்தையை தான் பயன்படுத்தணும். பேசுறதுக்கு ஏற்ற வேலைன்னு ஒன்று இருக்குது. அந்த நேரத்தில் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை அவங்களுக்கு என்னவா இருக்கும்? பிரயோஜனமாக இருக்கும். ஒருத்தர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாரு, நீங்கள் அவர்கிட்ட போய் ஆறுதல் படுத்தக்கூடிய வார்த்தைகளை பேசலாமா? அவங்க துக்கப்பட்டிருந்தாங்கன்னா ஆறுதலான வார்த்தைகளை பேசலாம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும்போது ஆறுதலை கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை பேசுகிறீங்க, அது ஏற்ற சமயமா? துக்க வீடு இருக்குது, துக்க வீட்டுக்கு நம்ம போகிறோம், எல்லாருமே துக்கத்தில் இருப்பாங்க, அங்கே எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசணும்? கர்த்தருக்குள் எல்லோரும் சந்தோஷமாக இருங்கன்னு சொல்ல முடியுமா?
அவர்கள் ஆறுதல் படுத்தக்கூடிய வார்த்தைகள் என்ன? அந்த வார்த்தையில் நம்ம என்ன செய்யணுங்க? பயன்படுத்த வேண்டும். யோவான் புஸ்தகம் 4 அதிகாரம் 10 பாருங்க. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தான் என்று உன்னிடத்தில் கேட்கிற இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். போஜனம் வாங்குவதற்காக சீசர்கள் கிராமத்துக்கு போயிட்டாங்க. இயேசு யாக்கோப்பின் கிணற்றண்டையில் உட்காந்துக்கிறார். அது மதியான வேலை. அந்த அம்மா என்ன வர்றாங்க? தண்ணி எடுக்க வர்றாங்க. இயேசு அவங்கள்ட்ட என்ன கேட்குறாருங்க? கொஞ்சம் தண்ணி கொடுங்கன்னு கேட்குறாரு. அந்த அம்மா சொன்னாங்க, நீ யூதனா இருக்க சமாரியா ஸ்திரீனத்தில் எப்படி தண்ணி கேட்குறீங்கன்னு கேட்டாங்க. ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. ஏன்னா யூதர்கள் சமாரியா இடத்துல என்ன செய்ய மாட்டாங்க? தண்ணியோ சாப்பாடோ எதுவும் வாங்கி சாப்பிடலாம் மாட்டாங்க. இயேசு கிறிஸ்து அப்படி கேட்டது அந்த அம்மாவுக்கு ரொம்ப ஆச்சரியத்தை ஏற்படுத்தினது. அப்போ இயேசு பேசும்போது சொல்கிறாரு, நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். நம்ம தண்ணி எடுக்க வந்துக்கிறான். இயேசு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாரு, ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பாருன்ற. அந்த அம்மாவுக்கு ஆச்சரியம். அந்த மாதிரி வார்த்தைகள் நம்ம கேட்டதே இல்லை. இன்னும் இயேசு ஏதோ ஜீவ தண்ணீர் கொடுக்கணுங்கிறாரு. அந்த தண்ணீரை கொடுத்தால் என்றென்றைக்கும் தாகமே எடுக்காதா? அப்படி ஒரு தண்ணீர் இருக்கிறதா? ஜீவ தண்ணீர். நாம் குடிக்கிற தண்ணீர்லாம் குடித்தோம்னா அந்த தாகம் போயிடும். மறுபடியும் என்ன வந்துடுங்க? தாகம் வந்துடும். அப்போ இயேசுவின் இடத்துல ஒரு தண்ணீர் இருக்கிறது. இயேசுவின் இடத்துல ஒரு தண்ணீர் இருக்கிறது. அந்த தண்ணீரை குடிப்போம் என்று சொன்னால் நமக்கு என்ன வராது? தாகம் என்பது. அந்த அம்மா அந்த வியூவில் பார்த்து பேசிகிட்டு இருக்கிறான். இயேசு சில விஷயங்களை பேசுகிறப்போ ஆச்சரியப்பட்டு யாரை கூட்டிகிட்டு வராங்க? சமாரியரை கூட்டிகிட்டு வர்றாங்க. யோவான் புஸ்தகம் 4 அதிகாரம் 41 பாருங்கள். யோவான் 4:41. அப்பொழுது அவருடைய உபதேசத்தின் நிமித்தம் இன்னும் அநேகம் பேர் விசுவாசித்து. இயேசு அவங்களுக்கு போதிக்கிறார். யோவான் புஸ்தகம் 4:42 அந்த ஸ்திரியை நோக்கி, உன் சொல்லி நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்றார்கள். இயேசு ஏற்ற வேளையிலே சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். எந்த நேரத்தில் எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேச வேண்டும் என்பதை நம்ம என்ன செய்யணுங்க? அறிந்து கொள்ள வேண்டும். மகிழ்ச்சியாக இருக்கும்போது துக்கமான வார்த்தைகள் என்ன செய்யக்கூடாதுங்க? பேசக்கூடாது. துக்கமாக இருக்கும்போது மகிழ்ச்சியான வார்த்தைகள் என்ன செய்யக்கூடாதுங்க? பேசக்கூடாது. அவர்களை மறுபடியும் என்ன செய்யும்? அதிகமாக வருத்தத்துக்கு உள்ளாக்கும். சரிங்களா? 1 சாமுவேல் புஸ்தகம் 25 அதிகாரம் 24 பாருங்கள். அவன் பாதத்தில் விழுந்து, என் ஆண்டவனே, இந்த பாதகம் என்மேல் சுமரட்டும். உம்முடைய அடியாளுடைய வார்த்தைகளை நீர் கேட்கும் பொருட்டாக உம்முடைய அடியாள் உமது செவிகள் கேட்க பேச வேண்டும். 26 இப்போதும் என் ஆண்டவனே, நீர் ரத்தம் சிந்த வரவும் உம்முடைய கை நீதியை சரி கட்டவும் கர்த்தர் உமக்கு இடம் கொடுக்கவில்லை என்பதை கர்த்தருடைய ஜீவனை கொண்டும் உம்முடைய ஜீவனை கொண்டும் சொல்கிறேன். பாருங்க, நாபால் தாவீதினுடைய சேவகர்களுக்கு என்ன கொடுக்கலங்க? போஜனம் கொடுக்கல. தாவீதுக்கு பயங்கரமான கோபம் வந்தது. தாவீது ஏற்கனவே நாபாலுடைய மந்தைகளை அவர் தான் பாதுகாத்திருக்கிறார் வனாந்தத்தில் இருக்கும்போது. இப்போ பதிலுக்கு அவர் நன்மை செய்யணும். நன்மை செய்யும்படி தாவீது கேட்குறார், தாழ்மையாக கேட்குறாரு. ஆனால் அவர் என்ன பண்ணிட்டாருங்க? நன்மையை செய்யலை. தாவீதுக்கு பயங்கரமாக என்ன வருது? கோபம். தாவீது முடிவு பண்ணுறார், சுவரில் நீர் விடும் ஒரு நாய் முதலாய் நாபாலுக்கு உயிரோடு என்ன செய்யக்கூடாது? ஒன்றுமே இருக்கக்கூடாது. முடிவு பண்ணி கிளம்புறாரு. யார் வந்துட்டாங்க? அபிகாயில் வந்துட்டாங்க. அவருடைய பாதத்தில் விழுந்து கேட்குறாங்க, நீர் ரத்தம் சிந்த வரவும் உம்முடைய கை நீதியை சரி கட்டவும் கர்த்தர் உமக்கு இடம் கொடுக்கவில்லை. நல்ல கவனிங்க, தாவீது நன்மை தான் செய்வார், தீமை செய்வார். தாவீது ஒரு முறை தீமை பண்ணிக்கிறார். ஆனால் தாவீது எப்பொழுதும் என்னதான் செய்வார்? நன்மை தான் செய்வார். தாவீது நன்மை பண்ணிக்கிறாரு. தாவீதுக்கு நாபால் என்ன பண்ணிக்கிறாரு? தீமை பண்ணிக்கிறாரு. தாவீது பதிலுக்கு தீமை பண்ணணும்னு நினைக்கிறார். இது தேவனுடைய இருதயம்? அது தேவனுடைய இருதயமே கிடையாது. தாவீது அப்படிப்பட்டவரும் இல்லை. ஆனால் கோபத்தில் என்ன எடுக்கிறாருங்கிற ஒரு முடிவு, நாபால் என்ன செய்யணும்? அழிச்சு போடணும். தேவன் யார் அனுப்புகிறாரு? அபிகாயில் அனுப்புகிறார். நான் தீமை செய்யாதபடிக்கு தேவன் என்ன பண்ணிட்டார்? என்னைய தடை பண்ணிட்டார்.
அபிகாயில் எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசினாங்க? ஏற்ற சமயத்தில் வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானமான வார்த்தை. அந்த வார்த்தையை கேட்ட உடனே தாவீது என்ன ஆயிட்டாருங்க? அமைதல் ஆயிட்டார். சரிங்களா? அந்த அம்மா சொல்கிறாங்க பாருங்க, என் ஆண்டவனே, நீ ரத்தம் சிந்த வரவும் உம்முடைய கை நீதியை சரி கட்டவும் கர்த்தர் உமக்கு இடம் கொடுக்கவில்லை என்று என் ஜீவனை கொண்டே சொல்கிறேன். நீங்கள் என்ன செய்யக்கூடாது? இந்த மாதிரி பழி வாங்க கூடாது. நீங்கள் நீதி என்ன பண்ணக்கூடாது? சரி கட்டக்கூடாது. கர்த்தர் உமக்கு என்ன கொடுக்கல? இடம் கொடுக்கவில்லை. இன்னைக்கு ஒருத்தவங்க கோபப்படுறாங்கன்னா அவங்க கோபத்தை தூண்டுற மாதிரி பேசுறது, அவங்க உக்கிரமாயிருவாங்க. கோபப்பட்டு ஒருத்தவங்க நிற்கிறாங்கன்னா சாந்தமான வார்த்தைகள் என்ன செய்யணுங்க? பயன்படுத்தணும். நிறைய நேரங்களில் அந்த ஞானம் நமக்கு வருதா? விறகு எரிஞ்சிக்கிட்டு இருக்குது, மாடி அதில் தூக்கி எதை தூக்கி போடுறாங்க? விறகு தூக்கி போடுறாங்க, இன்னும் அதிகமாக எரியட்டுன்னு. அப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்தலாமா? அபிகாயில் சொன்ன வார்த்தை நிமித்தமாக அவர் அப்படியே அமைதலாயிட்டார். அபிகாயில் வரவில்லை என்று சொன்னால் நாபாலுடைய சொத்து ஒன்றுமே இருந்திருக்காது. எல்லாத்தையும் என்ன பண்ணியிருப்பாருங்க? அழிச்சு போட்டிருப்பார். தீமைக்கு தீமை செய்வதற்கு தாவீது முயற்சி பண்ணுறார். ஆனால் தாவீது அப்படிப்பட்டவர். அப்போ யாரோ ஒருத்தர் கோபமாக இருக்காங்கன்னா நாம் என்ன செய்யணும்? அவர்களை அமைதிப்படுத்த வேண்டும். அல்லது நம்ம எப்படி இருந்துடணுங்க? அமைதலாக இருந்துடணும். நிறைய நேரங்களில் மடையை திறந்து விட்ட மாதிரி ஆகி போயிடும். மடையை திறந்து விட்டால் என்ன ஆகும்? தண்ணி கரை புரண்டு ஓடும் இல்லைங்களா? மடை திறந்து விட்டாங்கன்னா, கோபத்தை கிண்டி விட்டாங்கன்னா மடையை திறக்கிற மாதிரி தான். தண்ணி என்ன ஆகுங்க? பிச்சுக்கிட்டு ஓடும். மறுபடியும் அந்த போட்டு அடைக்க முடியுமா நீங்கள்? விவாதம் எலும்பு முன் அதை விட்டு விடுன்ற. விவாதம் ஒன்று ஆரம்பிக்கிறதுனா அப்படியே ஸ்டாப் பண்ணிடுங்க. நீங்கள் மறுபடியும் இந்த விவாதத்தை கொண்டு போனீங்கன்னா என்ன ஆகும்? அது உக்கிர கோபமாயிரும். நெகேமியா புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் பாருங்கள். ராஜாவை பார்த்து, ராஜாவுக்கு சித்தமாக இருந்து அடியனுக்கும் இது சமூகத்தில் தயை கிடைத்ததானால் என் பிதாக்களின் கல்லறையில் இருக்கும் பட்டணத்தை கட்டும்படி யூதா தேசத்துக்கு நீர் என்னை அனுப்ப வேண்டிக் கொள்கிறேன் என்றான். அப்பொழுது ராஜஸ்திரியும் பக்கத்தில் உட்கார்ந்திருந்தாள். பாருங்க, ஒரு ராஜா, மேதியை பேசிய ராஜா உட்காந்துக்கிறாரு. ஒரு பக்கத்தில் யார் உட்காந்துக்கிறாங்க? ராஜஸ்திரி உட்காந்துக்கிறாங்க. நெகேமியா வேலை என்னன்னா, அவருக்கு பானபாத்திரக்காரன், பானபாத்திரத்தை அவர் தான் கொடுக்கணும். பானபாத்திரக்காரன் திராட்சை என்ன செய்வாருங்க? கொடுக்குற வேலை அவருடைய வேலை. நல்ல அத்தி பழங்களை தேவன் எங்கே கொண்டு போனார்? பாபிலோனுக்கு கொண்டு போயிட்டார். கெட்ட அத்தி பழங்கள் தேவன் என்ன பண்ணிட்டாருங்க? இஸ்ரவேலையும் அழிச்சு போட்டார். பாபிலோனுக்கு போன நல்ல அத்தி பழங்கள் யாரு? தானியேல், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. அடுத்து யாருங்க? நெகேமியா, எஸ்ரா. இவங்கெல்லாம் யார்? எல்லாருமே நல்ல அத்தி பழங்கள், தேவனை பிரியப்படுத்தக்கூடியவங்க. தேவன் அடிமையாக ஒப்பு கொடுத்தாலும் கூட அவங்க தேவன் எங்கே தான் வச்சுக்கிறாருங்க? உயர் பதவியில் வச்சுக்கிறாங்க. ராஜாவுக்கு பக்கத்தில் யார் இருப்பாங்க? நம்பிக்கைக்குரியவங்க தான் இருப்பாங்க. நெகேமியாவோட முகம் அப்படி வாடி போயிருக்குது. ராஜா கேட்குற, ஏன் முகம் வாடி போயிருக்குது? ராஜஸ்திரி பக்கத்தில் உட்காந்துக்கிறாங்க. அப்போ தான் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். என் பிதாக்களின் கல்லறையில் இருக்கும் பட்டணத்தை கட்டும்படி யூதா தேசத்துக்கு நீரை அனுப்ப வேண்டிக் கொள்கிறேன். தாழ்மையாக கேட்குறார். நான் என்ன செய்யணும்? என் பட்டணத்தை போய் நான் கட்டணும். அலங்கத்தை போய் நான் என்ன செய்யணும்? கட்டணும். ராஜா கேட்குறாரு, என்னை பார்த்து உன் பிரயாணம் எத்தனை நாள் செல்லும்? நீ எப்போது திரும்பி? நெகேமியா விடுவதற்கு ராஜாவுக்கு மனசு இருந்ததா? அவர் என்ன கேட்குறாருங்க? எப்போ திரும்பி வருவேன்னு கேட்குறார். நீ போ, ஆனால் என்ன செய்யணும்? திரும்பி. எந்த அளவுக்கு நெகேமியா அவர் நேசிக்கிறாரு. அப்போ எந்த அளவுக்கு நெகேமியா உண்மையில் வந்திருப்பார் பாருங்க. ஏற்ற சமயத்தில் ராஜா ஏன் உன் முகம் இப்படி இருக்குன்னு கேட்கும்போது இதான் சரியான நேரம், ஏற்ற நேரம். அழகத்தை நான் என்ன செய்யணும்? கட்டணும். ராஜா போன்றார். உனக்கு என்ன வேணும்னு கேட்குறார். எனக்கு இதெல்லாம் வேணும்னு கேட்குறார்.
கொண்டு போன்ட்டார். அலங்கம் கட்டுவதற்கு தேவையான எல்லாவற்றையும் என்ன செய்கிறாருங்க? நெகேமியா யாரை பிரியப்படுத்துகிறாரு? தேவனை பிரியப்படுத்துகிறார். தேவன் என்ன செய்கிறாரு? மனுஷருடைய கண்களுக்கு தயை கிடைக்கும்படி செய்கிறார். நிறைய நேரங்களில் மனுஷருடைய தயவு நமக்கு கிடைக்கலன்னா அதுக்கு காரணம் என்ன? தேவனை நம்ம என்ன செய்கிறது இல்லைங்க, பிரியப்படுத்துறது இல்லை இல்லைங்களா? அப்போ ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்கள். அந்த பொற்பழங்கள் என்பது பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகள். அந்த வெள்ளித்தட்டு என்பது என்ன? லூக்கா புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம் பாருங்க. நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். இருதயத்தின் நிறைவினால் அவன் வாய் பேசுன்ற. நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷம், நல்லவைகள் எடுத்து காட்டுகிறான்ற. வெள்ளித்தட்டு என்பது என்ன? நம்முடைய இருதயம். அந்த இருதயத்தில் எப்படிப்பட்ட பொக்கிஷம் இருக்குது? நல்ல பொக்கிஷம் என்பது பொற்பழங்களுக்கு சமானம். அப்போ நம்முடைய இருதயத்தில் என்ன பொக்கிஷம் இருக்கிறதோ அதை எங்கேயும் வரும், வாயிலையும் வரும். அவர் சொல்ல பாருங்க, நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். இவரு கெட்ட வார்த்தையாக பேசுகிறீங்க, இருதயத்தில் என்ன இருக்குது? பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகளை பேசுகிறீங்க, இருதயத்தில் என்ன இருக்குது? நல்ல மனுஷன் கெட்ட மனுஷன் தேவன் எப்படி முடிவு பண்ணுறாரு? வார்த்தைகள். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பின் நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும்ன்றார். நல்ல வார்த்தைகளை நான் பேசுவோம் என்று சொன்னால் நியாய தீர்ப்பினால தப்பிக்க முடியும். வீணான வார்த்தைகளை பேசும்போது தப்பிக்க முடியுமா? நிச்சயம் என்ன செய்ய முடியாதுங்க, தப்பித்து கொள்ள முடியாது. நாம் நல்லவனா கெட்டவனாங்கிற தேவன் எப்படி தீர்மானிக்கிறாரு? வாயின் வார்த்தைகள். நியாய தீர்ப்பினாலே நாம் பேசின ஒவ்வொரு வார்த்தையை கொண்டு நாம் என்ன செய்யப்படுவோம்? நியாயம் தீர்க்கப்படுவோம். நம்ம பேசினது நம்ம மறந்துடலாம். நேற்று பேசுனது உங்களுக்கு எவ்வளோ வார்த்தைகள் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்குது? சில வார்த்தைகள் இருக்கும், எல்லா வார்த்தையும் ஞாபகத்தில் இருக்குமா? 10 வருஷத்துக்கு முன்னாடி பேசுனது நம்ம பேச ஆரம்பித்தோம் இல்லைங்களா? அந்த நாள்லேருந்து பேச ஆரம்பித்தது, நன்மை தீமை அறிந்த நாள்லேருந்து பேச ஆரம்பித்தது, எவ்வளோ வார்த்தைகள் பேசியிருப்போம்? அந்த வார்த்தைகள் எங்கே இருக்குங்க? ஒரு புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கு. சரி, நீங்கள் ஒரு நாள் நீங்கள் பேசணும்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் காலையிலேருந்து நைட்டு படுக்கிற வரைக்கும் பேசின வார்த்தைகள் ஒரு புஸ்தகத்தில் எழுதுவீங்க. அந்த புஸ்தகம் எவ்வளோ பெரிய புஸ்தகமாக இருக்கும்? நீங்கள் பேசின எல்லா வார்த்தையும் ஒரு புஸ்தகத்தில் எழுதினு வச்சுக்கோங்க. ஒரு வருஷத்தில் அந்த புஸ்தகத்தினுடைய எண்ணிக்கை எவ்வளோ இருக்கும்? ஒரு வருஷத்தில் நீங்கள் பேசினதான் எழுதி வைக்கிறீங்க, என்ன ஆகுங்க? அப்போ நம்ம நன்மை தீமை அறிஞ்சதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எவ்வளோ பேசியிருக்கிறோம்? நாம் எழுதி வைக்கல. யார் எழுதி வச்சுக்கிறா? தேவன் எழுதி வச்சுக்கிறார். நீதிமொழிகள் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் பாருங்கள். மனுஷனுடைய இருதயத்தின் கவலை அதை ஒடுக்கும், நல் வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும்ன்றார். வெள்ளித்தட்டு என்பது ஒரு தூய்மையான இருதயம். அந்த தூய்மையான இருதயத்தில் எப்படிப்பட்ட வார்த்தை தான் வரும்? நல்ல வார்த்தைகள், பக்தி வித்திக்காத வார்த்தைகள் தான் வரும். கெட்ட வார்த்தைலாம் அங்கே வரவே வராது. நம்ம எதை விதைக்கிறோமோ அதை என்ன செய்வோங்க? அறுவடை செய்வோம்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா? வேத வாக்கியம், நம்ம எதை விதைக்கிறோமோ அதை என்ன செய்வோம்? அறுப்போம். அப்போ நம்ம எதை விதைச்சுக்கிறோம்? நம்ம இதில் எது விதைக்கப்பட்டிருக்கு? கெட்ட வார்த்தைகள் விதைக்கப்பட்டிருக்குன்னா அது வளர்றது எப்படி தான் வளரும்? நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்காது, கெட்ட மரம் நல்ல கனிகளையும் கொடுக்காது. நாம் எப்படிப்பட்ட மரம்? நம்ம பேசுகிறோம், நம்ம சர்வசாரம் நினச்சிக்கணும், நான் பேசத்தானே செய்கிறேன். நீங்கள் பேசுகிறீங்க, அது விதை. நாம் பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் என்னவா இருக்குங்க? விதை. பேசும்போது நம்ம என்ன பண்ணுறோம்?
மற்றவங்க இருதயத்தில் யாரெல்லாம் கேட்குறாங்களோ அவங்க இருதயத்தில் நம்ம என்ன செய்கிறோங்க, அதெல்லாம் விதைக்கிறோம். வீட்டில் நீங்கள் பேசுகிறீங்க, கணவன் மனைவி பேசுகிறீங்க, குடும்பத்தார் பேசுகிறீங்க, எல்லாம் என்ன செய்கிறீங்க, எல்லாத்திட்டையும் உங்கள் பிள்ளைகள்ட்டையும் அதை நீங்கள் விதைக்கிறீங்க. ஒரு கெட்ட வார்த்தை பேசுகிறீங்க கோபத்தில், பிள்ளைகள் என்ன யோசிப்பாங்க, நம்ம கோபப்பட்டால் என்ன செய்யணும், இந்த வார்த்தையை அவங்களுக்கு என்னென்னே தெரியாது, அந்த வார்த்தைக்கான அர்த்தம் அவங்களுக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் பேசும்போது அந்த பிள்ளைகள் என்ன புரிஞ்சுக்குவாங்க, கோபமாக இருந்தால் அந்த வார்த்தை என்ன செய்யணும், பயன்படுத்தணும். அப்போ ஸ்கூலில் போகும்போது கோவப்படும்போது என்ன செய்வாங்க, அதே வார்த்தையை பயன்படுத்துவாங்க. டீச்சர் கேட்கும்போது என்ன ஆகுங்க, அதிர்ச்சி அடைவாங்க, இந்த வார்த்தையை பேசுது. உடனே பேரண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணுவாங்க, உங்கள் பிள்ளை என்ன பேசுகிறாங்க, உங்கள் பிள்ளை என்ன பேசுகிறாங்க, உங்கள் பிள்ளைகள் என்ன பேசுகிறாங்க, கெட்ட வார்த்தை. எப்படி இந்த வார்த்தையை கற்றுக்குச்சு, நான் பேசணும், நம்ம பேசணும், அது என்ன செய்யப்பட்டிருக்குங்க, விதைக்கப்பட்டிருக்கு. அது வளருமா? நீங்கள் நல்ல வார்த்தை பேசுனீங்கன்னா உங்கள் பிள்ளைகள் இருதயம் நல்ல இருதயமாக இருக்கும். கெட்ட வார்த்தை பேசுனீங்கன்னா உங்கள் பிள்ளைகளின் இருதயம் கேடுபாடாக தான் இருக்கும். மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும், நல் வார்த்தையோ, அவன் மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய வார்த்தை என்ன வார்த்தை, நல்ல வார்த்தை. நம்ம பேசுகிறோம்னா மற்றவங்க அதில் மகிழ்ச்சியாக இருக்கணும், அது ஆறுதல் அடையணும், சந்தோஷப்படணும். அப்படிப்பட்ட வார்த்தைகள் நாம் என்ன செய்யணுங்க, பேச வேண்டும். ஏசாயா புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பாருங்க. இலை படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினான்றார். இலை படைந்தவனுக்கு அப்படியே சோர்ந்து போய் உட்காந்துக்கிறான், சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படி. சோர்ந்து போறவனுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தை நான் கொடுக்கணும். அதுக்கு யாருடைய உதவி தேவை, தேவனுடைய உதவி நமக்கு தேவை. தேவன் நமக்கு எந்த நாவை கொடுப்பாரா, கல்விமானின் நாவை. அப்போஸ்தலர்கள் படிப்பறிவு இல்லாதவங்க, அவங்களாம் பேதமை உள்ளவங்க. ஆனால் அவர்கள் வார்த்தையை கேட்டபோது அவங்க என்ன செய்யப்பட்டாங்க, கட்டப்பட்டாங்க. அந்த நாவை அவங்களுக்கு கொடுத்தது யாரு, தேவன். கல்விமானின் நாவு. இன்றைக்கி உலகத்தில் கல்விமான்கள் நல்ல வார்த்தை பேசுகிறாங்களா, கெட்ட வார்த்தை பேசுகிறாங்களா? எல்லாமே கெட்ட வார்த்தை தான் பெரும்பாலும். அதை பெருமையாக நினைக்கிறாங்க. அந்த உலக ஞானமோ உலக கல்வியோ நமக்கு தேவையில்லை. நமக்கு தேவனுடைய ஞானம், தேவன் நமக்கு அந்த ஞானத்தை கொடுக்கணும். இலை படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்லத்தக்கதாக அந்த ஞானத்தை தேவன் யாருக்கு கொடுக்கணுங்க, நமக்கு கொடுக்க வேண்டும். தாவீது சொல்லும்போது, துன்மார்க்களை நான் பார்க்கும்போது என் வாய்க்கு நான் கடிவாளம் போட்டுக்கிறேன்ற. உங்கள் சத்துருவை நீங்கள் பார்க்குறீங்க, உங்களுக்கு துரோகம் பண்ண நீங்கள் பார்க்குறீங்க, உங்களுக்கு என்ன வரும், கோபம் வரும். கோபம் வரும்போது நீங்கள் என்ன செய்வீங்க, கெட்ட வார்த்தைகளை பேசுவீங்க. தாவீது சொல்றாரு, நான் துன்மார்க்கனை பார்க்கின்ற பொழுது என் வாய்க்கு என்ன போட்டுக்கிறேன், கடிவாளம். வாய்க்கு கடிவாளம் போலன்னு என்ன ஆகும், கெட்ட வார்த்தை பேசுவேன். அது நிமித்தமாக எங்கே போயிடுவேன், நான் அக்னி கடலுக்கு நான் போயிடுவேன். பயப்படுறார் பேசுறக்கே தாவீது. நாவும் நெருப்பு தான். நாவு நெருப்பா இல்லைங்களா? நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. அது அடங்காததும் பொல்லாங்குள்ளதும் சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததுமா இருக்கிறதுன்றார். நிறைய பேர் விஷத்தை என்ன செய்கிறாங்க, துப்புறாங்க. எப்படி பாம்பு விஷத்தை துப்புமோ அதே போல் நிறைய மனுஷர்கள் விஷத்தை என்ன செய்கிறாங்க, வார்த்தைகள் மூலமாக துப்புறாங்க. என்ன சம்பவிக்கும், அதை கேட்கக்கூடியவங்க என்ன ஆயிடுவாங்க, மனம் உடைந்து போயிடுவாங்க. நம்முடைய நோக்கம் என்ன, தேவன் நமக்கு கொடுத்த நோக்கம் என்ன, ஆத்துமாவை கட்ட வேண்டுமே ஒழிய அதை என்ன செய்யக்கூடாது, இடித்து போடக்கூடாது. வார்த்தைகளை கொண்டு நம்முடைய குடும்பத்தை நாம் என்ன செய்யணுங்க, கட்டணும். கர்த்தருடைய சபையை நம்ம கட்டணும். அதை இடிச்சு போட்டுடலாமா? நிறைய பேர் செய்கிறாங்க இல்லைங்களா? நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது தேவனே சொல்லிட்டார். நாவை கட்டுப்படுத்த முடியுமா? நாவை நம்ம அடக்க முடியாது, ஆனால் கட்டுப்படுத்த முடியுமா? எப்படி கட்டுப்படுத்துறது?
கடிவாளம் போட்டு கட்டுப்படுத்துங்கள் அப்படின்ற. அதோடு மாத்திரமல்ல, நம் தேவனிடத்தில் ஜெபிக்கணும். சங்கீத புஸ்தகம் 19ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம் பாருங்க. என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக. தாவீது ஜெபம் பண்றார். என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் யாருக்கு பிரியமா இருக்கணுமா? தேவனுக்கு. நான் ஆகாதவனை போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி என்ன செய்கிறேன்? கீழ்ப்படுத்துறேன்றார். சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துறேன்னா ஆகாதவனை போயிடுவான். சரீரத்தில் ஒரு உறுப்பு தான் எதுங்க? நம்முடைய வாய். அதையும் கட்டுப்படுத்தணுமா? அதையும் நாம் என்ன செய்யணுங்க? கட்டுப்படுத்த வேண்டும். பாருங்க, முதல்ல தேவனை பற்றியதான தியானம் எங்கே இருக்கணும்? இருதயத்தில். என் இருதயத்தின் தியானமும். அங்கே தேவனுடைய வார்த்தைகள் இருந்தாதான் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் எப்படி இருக்கும்? பக்தி வித்துக்கு ஏதுவான வார்த்தைகளாக வரும். நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். நல்ல மனுஷனுடைய இருதயத்தில் நல்ல பொக்கிஷன் தான் இருக்கும். அதை எடுத்து காட்டுவான். பொல்லாத மனுஷன் என்ன செய்கிறான்? பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுறான். கேள்வி என்னன்னா, நாம் எப்படிப்பட்ட மனுஷர்களாக இருக்கிறோம்? தேவனுக்கு பிரியமாக இருக்கிறோமா? தேவனுக்கு பிரியமாக இருப்போம் என்று சொன்னால் நம்முடைய இருதயத்திலிருந்து எப்படிப்பட்ட வார்த்தைகள் வரணுங்க? நம்முடைய இருதயம் எப்படிப்பட்ட பொக்கிஷமாக இருக்கணும்? நல்ல பொக்கிஷமாக இருக்க வேண்டும். நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை. அப்போ ஏற்ற சமயத்தில் நம்ம சொல்கிறோம்னா அது எப்படிப்பட்ட வார்த்தையாக இருக்கணும்? தேவ ஞானத்துடன் சரியான வார்த்தையை பேச வேண்டும். அதான் ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை. தேவ ஞானத்துடன் சரியான வார்த்தை என்ன செய்யணுங்க? பேச வேண்டும். அதான் ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை. வெள்ளித்தட்டு என்பது என்ன? தூய்மையான இருதயம். அதிலிருந்து வரக்கூடிய கிருபையுள்ள வார்த்தைகள், அதான் வெள்ளித்தட்டு. அந்த இருதயத்திலிருந்து எப்படிப்பட்ட வார்த்தைகள் வரணுங்க? கிருபையுள்ள வார்த்தைகள் வர வேண்டும். தயவுள்ள வார்த்தைகள் வர வேண்டும். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகள் வர வேண்டும். ஆறுதல் படுத்தக்கூடிய வார்த்தைகள் வர வேண்டும். பொற்பலங்கள் என்பது என்ன? ஆத்துமாவை கட்டி எழுப்பக்கூடிய ஞானத்தையும் ஆறுதலையும் கொடுக்கக்கூடிய வார்த்தைகள். இப்படி வார்த்தைகள் எப்பொழுதும் எப்படி இருக்கணுங்க? ஞானத்தையும் அறிவையும் ஆறுதலையும் கொடுக்கக்கூடிய வார்த்தைகளாக இருக்கணும். அதுதான் பொற்பலங்கள். அப்போ தேவன் நமக்கு எதை கொடுத்துக்கிறார்னா, விலையேற பெற்ற பரிசை கொடுத்துக்கிறார். நாம் மற்றவர்கள் கொடுக்கும்போது ஏற்ற சமயத்தில் வெள்ளி தட்டில் வைக்கப்பட்ட பொற்பலங்களுக்கு சமானமான வார்த்தைகள் என்ன செய்யணுங்க? நாம் பேச வேண்டும். நான் பேசக்கூடிய எல்லா காரியங்களையும் தேவன் எங்கே பதிவு பண்ணுறாரு? அவருடைய புஸ்தகத்தில் என்ன செய்கிறாருங்க? பதிவு பண்ணுறாரு. நிறைய நேரங்களில் நம்முடைய வாய்களுக்கு நாம் என்ன போட்டுக்கணும்? கடிவாளம் போட்டுக்கொள்ள வேண்டும். இந்த தேவனுடைய வார்த்தை கேட்டதான உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.